கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 84 ஜெப செய்வோ. ராஜாதி ராஜாவே, உம்முடைய பாதத்திலே தாழ விழுகிறோண்டவரே. நீர் சேனைகளின் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் யுத்தத்திலே வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. எந்த மனுஷனை தாழ்த்தவும் உயிர்ப்பிக்க உம்மால் முடியும் கர்த்தாவே. உமக்கு முன்பதாக நாங்கள் எல்லாரும் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஒரு புழுவை மாதிரி இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த மாலை வேலையிலும் சேனைகளின் தேவனே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக. உம்முடைய வசனம் எங்களை ஆட்கொள்வதாக, உம்முடைய பார்வை எங்களை ஆட்கொள்வதாக. இந்த வெளியிலும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. யோபு இழந்த மாதிரி இழந்து நிற்கிறார்களே கர்த்தாவே, இவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா? நிச்சயமாக உயிர்ப்பிப்பீர் ஆண்டவரே. திருமண தடைகள் மூலமாக காணப்படுகிற இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 7ஆம் தேதி வியாழக்கிழமை, முதல் வியாழக்கிழமை நம்பர் 4 டிஆர் மணி தெருவில் பம்பல் வேவிசி நகரில் இருக்கிற என்னுடைய ஜெப கூடாரத்திலே உங்களுக்காக விசேஷித்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியுள்ளோம். பம்பல் திருச்சிப்பினுடைய செயலாளர் எம் ஜான்சன் அவர்கள், முன்னாள் செயலாளர் ஜான்சன் அவர்கள் தெய்வ செய்தியை கொடுக்கிறார்கள். ஜாய் டிவி புகழ், பட்டிமன்ற புகழ் சாரதா அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள். முடிவு ஜெபத்தை அபிஷேக தோட்ட ஊழியர் இஸ்ரேல் அவர்கள் ஏறெடுக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் முதலில் கலந்து கொள்ளலாம். அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பம்மல், பொலிசலூர், அனகாபுத்தூர், குரம்பட்டை பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவனை பற்றி துதிக்க வாய்ப்புகள் கொடுக்கப்படும், சாட்சிகள் கொடுக்க வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆகவே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். முதல் வேளன் 7ஆம் தேதி இன்றைக்கு அது உங்களுக்கு இருக்கும். வாருங்கள். சங்கீதம் 84:12. சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தாவே ஒரு அடமொழி இங்கே கொடுக்கப்படுகிறது ஆண்டவருக்கு. ஆண்டவர் எப்படி என்றால் சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். ஆக அவர் யாக்கோபின் தேவனாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஐயா, உன் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலையும் நீ மாட்டிக்கிட்டு இருக்கிறிய, யார் என்னை கை தூக்கி விடுவார்? நான் ஒடுங்கி போய் இருக்கிறையா, நீ ஒடுங்கி போய் இருக்கலையா, நீ தாழ்ந்து போய் இருக்கலையா, வருங்காலத்தை குறித்து உனக்கு ஒரு திடீர் ஒரு பயம் வந்திருக்கலாம் ஐயா. ஐயோ, சேனைகளின் கர்த்தர் அவர் யார்? சேனைகளின் கர்த்தர். ஆனால் நீ இருக்கிறப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறா. இந்த பண பிரச்சனை நீ எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியலையே. அடுத்த மாதம் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்க, எப்படி நடத்த போகிறேன்னு தெரியல. ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல. வீழ்ச்சி அடைந்து விடுவேனோ, என்னுடைய வளர்ச்சி தாழ்ந்து போய்விடுமோ. ஆனால் நீ யாரை ஆராதித்து கொண்டு இருக்கிறாய்? யாரை நம்பி கொண்டு இருக்கிறாய்? சேனைகளின் கர்த்தர், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 11ஆம் வருஷம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரா. ஐயா, உன் கையில் சுத்தம் இருக்குமானா உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு குடும்பத்தில் ஒரு தலைவர், நல்ல வசதியாக வாழ்ந்தவர், நல்ல சொத்து பந்தோர் வாழ்ந்தவர். அவருக்கு ஒரு நல்ல நண்பர் இருந்தார். அந்த நண்பர்கிட்ட அவருக்கு கொடுக்கல் வாங்கல் உண்டு. திடீரென்று இந்த பணக்கார அந்த ஆசாமி இறந்து போய் விடுகிறார், அந்த அன்பர். ஆகவே இவர் வாழும்போதே அவருக்கு நண்பராக ஒருத்தர் இருந்தார். அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பொறாமை, உள்ளுக்குள்ளே. வெளியே நல்லா பேசிக்கிடுவார், டேனியல் உனக்கு காணாது அப்படின்னுடுவார். உள்ளுக்குள்ளே ஐயோ பாருடா என்ன மாதிரி வளர்ச்சி நினச்சிட்டே இருந்தார். கடைசியாக இவர் இறப்பதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 1 லட்ச ரூபா என்னமோ அவன்கிட்ட, எப்பா ஒரு 1 லட்ச ரூபான்னு அவர் இதில் கையெழுத்து போட்டுனார். கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். இவர் இறந்து போவார் அவர் நினைக்கவே இல்லை. இப்போ அவனுக்கு விஸ்வரூபம் எடுத்துச்சு. ஆகா, அந்த குடும்பத்தை மட்டம் தட்டிடலான்னு கண்டதையும் பிடிச்சி எழுதி என்ன செஞ்சால் அந்த அம்மாவுக்கு நோட்டீஸ் வருது. அங்கேருந்து கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வருது, உன் புருஷன்பட்ட கடனுக்காக உன் வீடு எல்லாம் ஜப்தி பண்ண போகிறேன். இந்த அம்மாவுக்கு அப்படி நடந்திருக்காதேன்னு தெரியுது. நேரடியாக அந்த வீட்டுக்கு போகலை. அவனுக்கு தெரிஞ்சவனா தான் அவன் வீட்டுக்கு போகலை. இந்த அம்மா கொஞ்சம் தூரம் ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தள்ளி போய் 2 பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போய் ஒரு சர்ச்சில் அப்படியே உட்காந்து அழுதாங்க ஐயா. காலையிலேருந்து அழுதுகிட்டு இருக்காங்க. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 5 நாள் அப்படியே அழுதுகிட்டே இருந்தாங்க. அந்த சர்ச்சை சேர்ந்த இந்த அம்மா யார்? அந்த பிள்ளைகளுக்கு சோறை கொடுக்குறாங்க, இவங்க சாப்பிடுக்குன்னா சாப்பிட மாட்டேங்காங்க, அழுதுகிட்டே இருக்காங்க. யார்கிட்டையும் ஒன்றும் சொல்லவே இல்லை. பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சேனைகளின் கர்த்தர் அங்கே இறங்க ஆரம்பித்தார். கோர்ட் நடவடிக்கையில் கர்த்தர் இறங்க ஆரம்பித்தார். என்ன ஆயிடுச்சு? அந்த நேரத்தில் பார்த்து திடீர்னு எங்கள் ஜட்ஜி மாறுறாரு. எங்கள் அம்மினா வீட்டுக்கு வர்ற அந்த சூழ்நிலை ஜட்ஜி மாறுற பேப்பரை கொடுப்பாங்கிறாரு. பார்க்குறாரு,
எப்பா இது என்னைக்கோ உள்ள டேட்டை போட்டிருக்குது, அதுக்கு பிறகு இங்கே கைமாத்து வாங்கின மாதிரி போட்டிருக்கு, இது செல்லாதுப்பா, இதில் கோல்மால் இருக்குப்பா. ஆண்டவர் அங்கே ஒரு ஜட்ஜி அனுப்புனாரியா, அந்த வீடு அந்த அம்மாவுக்கு திரும்ப கிடச்சிச்சியா, அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டான்யா. தேவன், சேனைகளின் தேவன். அந்த அம்மாவை நேர போய் அங்கே சர்ச்சில் உட்காந்து அழுதாங்க ஐயா, அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆண்டவரே என் புருஷனை எடுத்துக்கிட்டீங்க, ஆனால் இவன் இப்படி வந்து நிற்கிறாரே, என்னை காப்பாற்றுங்க தேவனே, என்னை கைவிடாதீருங்க தகப்பனே, என் புருஷனை காப்பாற்றுங்க தகப்பனே, என் பிள்ளைகளை காப்பாற்றுங்க தகப்பனே. சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் சூரியனாக இருக்கிறார், அவர் சந்திரனாக இருக்கிறார். அவரை யாராலும் அசைக்க முடியாது ஐயா. உன் குடும்பத்தை அசைக்க முடியாது, உன் குடும்பத்தை ஆட்ட முடியாதுயா. உன்னைய நம்பி இருக்கிற தேவன், நீ நம்பி இருக்கிற தேவன் சேனைகளின் தேவனாக இருக்கிறார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, தேவர்கள் எல்லாம் தேவர்கள் அல்ல தகப்பனே, நீர் ஒருவரே தேவன். ஆண்டவரே, நீர் ஒருவரே மகாராஜா. கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே, இவ்வளவு அதிகாரம் இருந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டீரே. இந்த அன்பான குடும்பத்தை நோக்கி பாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கிறிஸ்து ஆண்டவரை ஈஸ்வரை எப்படி கொண்டாடுவேன், திகைத்து கொண்டிருக்க அந்த குடும்பத்துக்கு ஆண்டவரே வேண்டிய பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. இந்த வஞ்சகர்களாலே ஆண்டவரை ஏமாற்றப்பட்டு இருக்கிற இந்த மனிதனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யுங்க. இவர் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவனே நடுநின்று நியாயத்தை விசாரிப்பீராக, இந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக, எங்களை தூக்கி நிறுத்துவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.